இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசியலில் அதிரடி மாற்றம். தேவக மற்றும் காங்கிரஸ். தமிழக அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பம் நிகழ்ந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக நீடித்து வந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தற்போது முறைப்படி முறிந்துவிட்டது. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் மேலிடம் அறிவித்துள்ளது. இந்த அதிரடி முடிவால் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இது குறித்த விரிவான செய்தியை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். தேவக காங்கிரஸ் கூட்டணி பின்னணி என்ன? சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேவக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மைக்கு இன்னும் 11 இடங்கள் குறைவாக இருந்தன. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி வழங்க வேண்டும் என்ற நோக்கில் தேவக தலைவர் விஜய் காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்தார். இதனை ஏற்ற காங்கிரஸ் கட்சி தேவகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க முன்வந்துள்ளது. வெற்றி பெற்ற அந்த 5 கைகள் யார்? இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் 28 இடங்களில் போட்டியிட்டது. அதில் வெற்றி வாங்கி சூடிய அந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் தொகுதிகள்: தாரகை கத்பட், குளச்சல் சட்டமன்ற தொகுதி; 2 விஸ்வநாதன், மேலூர் மதுரை சட்டமன்ற தொகுதி; 3 ஜமால் முகமது, மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி; 4 பிரவீன், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி; 5 ராஜேஷ்குமார், கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி. இந்த 5 எம்எல்ஏக்களின் ஆதரவும் இப்போது தேவக ஆட்சி அமைப்பதில் முக்கிய பங்காற்றப் போகிறது. உற்சாகத்தில் தொண்டர்கள், கொண்டாட்டத்தில் சத்தியமூர்த்தி பவன். இந்த அதிரடி முடிவை தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தொண்டர்களின் உற்சாகம் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த கூட்டணி வெறும் ஆட்சி அமைப்பதோடு மட்டும் நின்றுவிடப் போவதில்லை. வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் 2029 மக்களவைத் தேர்தல் மற்றும் ராஜ்யசபா தேர்தல்களிலும் தேவக மற்றும் காங்கிரஸ் இணைந்து களம் காணப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புற வாக்கு வங்கிகளை ஒன்றிணைக்க இந்த கூட்டணி ஒரு மாபெரும் பலமாக இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். கார்த்தி சிதம்பரம் அதிரடி கருத்து. இது குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் மூத்த தலைவர் கார்த்தி சிதம்பரம், விஜயின் ஆட்சி என்பது மக்களின் தீர்ப்பு. மக்களின் முடிவை மதித்து நாங்கள் தேவகவுடன் கைகோர்க்கிறோம். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்பது அரசியலில் இயல்பான ஒன்றுதான். தலைவர் விஜய் விடுத்த அழைப்பை மதித்து இந்த முடிவை எடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். திமுக உடனான 10 ஆண்டுகால உறவை முறித்து கொண்டு தேவகவுடன் காங்கிரஸ் கைகோர்த்திருப்பது தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. இது தேவக அரசின் செயல்பாடுகளில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற உடனுக்குடனான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.